நண்பர்களே, இப்போ என்ன ஆகி போச்சுனாக்கா, No, 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 no. I am not crying. I am not crying. So I saw all the three people. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்ல பார்த்தா டிஎம்கேவை படுபயங்கரமா குஜிலி மிஸ்து பண்ணி வச்சிருக்கானுங்க. தோத்துட்டாங்க. இது சிரிக்கிற இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து பொதுவா தமிழ்நாட்டுல ஸ்கேம் நடந்து பார்த்திருக்கோம். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அங்க இங்கன்னு எல்லா கட்சிகள்ட்ட இருந்தும் காசை வாங்கிவிட்டு ஒட்டுமொத்தமா ஓட்ட கொண்டு போய் தாவேக்காக்கு போட்டிருக்கானுங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஆக்சுவலா இந்த டெம்ப்ளேட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தாவேக்காகத்தான் ரெடி பண்ணி வச்சிருந்தானுங்க. ஆனா பாருங்க, விதி இப்படி ஆகி போச்சு. ஆனா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எனக்கு ஒரு கோபம் இல்ல ஒரு மன வருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க. நானும் ரிசல்ட் அன்னைக்கு எல்லா நியூஸ் சேனலையும் பாக்குறேன். எல்லா நியூஸ் சேனலுமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க அண்ணன் சீமானண்ணன் கட்சியை ஜீரோவிலேயே வச்சு அவரை ஒரு அவமரியாதை செஞ்சுட்டாங்க. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லா டிவிக்காரங்களும் சேர்ந்து நாம் தமிழருக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? மீம்ஸ்ல எல்லாம் அசிங்கப்படுத்துறானுங்க. ஜீரோவிலேயே இருக்குதே, எப்போதான்டா மேல போவீங்கன்னு பேப்பர்ல எல்லாம் எழுதி ஒட்டி அசிங்கப்படுத்துறானுங்க. சீட்டால அவருக்கு போடுவோம்பா. 5 சீட் எடுத்து இதுல ஒட்டிரும். ஜீரோல இருக்க 5 சீட் எடுத்து ஒட்டும். 5 எல ஓகே தானே? சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல என்ன பார்த்து. இப்படி ஜீரோவிலேயே இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்னாடிலாம் அந்த நியூஸ்காரங்க மற்றவேன்னு போட்டாங்க போல் இருக்கு. ஆனா அதுக்கு அண்ணன் வேற கோச்சுக்கிறாப்ல. இப்ப பேரு போட்டா இன்னும் அசிங்கப்படுத்துறாங்க. கலங்காதே ராசா காலம் வரட்டும். தாவேக்காரங்க டிஎம்கேவை தான் அடிச்சானுங்க. ஆனா அப்பப்போ டைம் பாஸ் ஆகணும்னா வந்து நான் என்டிகேவே அடிச்சுட்டு போறானுங்க. எல்லாம் அந்த சாட்டை துரைமுருகன் அவர் செஞ்சு விட்ட வேலை. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். தாவேக்காரங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் என்டிகேவை போட்டு அடிக்கிறது. போர் அடிக்குதே, அந்த நாட்டு உனக்கு போனை போடு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நாம் தமிழர் ஓட்டை எண்ணுவீங்களா மாட்டீங்களா? எங்க அண்ணனை ஏமாத்துறீங்களா? எல்லா ஓட்டையும் எண்ணிருக்கீங்க. ஆனா நாம் தமிழ் மட்டும் இன்னும் பூஜ்ஜியத்துல இருக்கு. பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? என்ன ஒரு சின்ன பையன் வந்து என்னென்னமா பேசுறான், ஏதாச்சும் பண்ணுங்க. பாருங்க எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு. ஓட்டை எண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறானுங்க. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. ஏய், எங்க அண்ணன் யாரும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? பாண்டிச்சேரி சரக்கு ஒரு காட்டு. ஏய், பாண்டிக்கு எதுல போவேன்? பஸ்ல தான். நான் அப்படி கிடையாது. கடல்ல இறங்கி நீஞ்சி தான் போவேன் வருவேன். இதுல பாருங்க, சாயங்காலம் வரைக்கும் ஜீரோவிலேயே இருந்துட்டு நம்மால யானை கவலம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க. ஆனா என்னுடைய சந்தேகம் இதுதான், இவனுக்கு எதுக்கு காசு கொடுத்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு அதனுடைய பேரை கூட போடாம, நீங்க 4 பெரிய ஊடகங்கள் 4 ஊடகங்களும் பார்த்தோம், அந்த பேரை காட்டவே இல்லை, பிறன்னு மட்டும் போட்டிருக்கான். பாத்தீங்களா? பேரை கூட போடாம பிறன்னு போட்டு ஏதோ சதி பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால நம்ம அண்ணன் இப்படி வீடியோ போட்டதுல பயந்து போய் தான் எல்லா சேனலும் சேர்ந்து ரிசல்ட் அன்னைக்கு பேரை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே போட்டிருக்கான், ஏடிஎம்கே போட்டிருக்கான், தாவேக்காக போட்டிருக்கான், நாம் தமிழரை பிறன்னு போட்டிருக்கான். இது ஏதோ ஒரு பிளான். நாம் தமிழர் ஜெயிச்சிருங்கிற எண்ணம் இவங்க எல்லாருக்கும் வந்துருச்சு, பயமும் வந்துருச்சு. ஆனா அதை மறைச்சி ஏதோ பிளான் பண்ணிட்டு பெட்டி அவதையும் மாத்தி இவங்க நினைச்ச மாதிரி உள்ள வாக்குல போட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா? எங்கடா இருந்த? அதாவது சாயங்காலம் வரைக்கும் ஜீரோல இருந்துட்டு பெட்டியை மாத்திருவாங்க. என்னடா இதெல்லாம்? 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்கல யாருமே. அது ஒரு வருத்தமான செய்தி தான். பல வருஷமா களத்துல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஓட்டு கிடைக்கல. ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பேசினா எப்படி? அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. ஆக்சுவலா இந்த வீடியோவை ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்திருந்தா கூட கொஞ்சம் தான் சிரிச்சிருப்பாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுடா. இது ஏதோ ஒரு பிளான். நாம் தமிழர் ஜெயிச்சிருங்கிற எண்ணம் இவங்க எல்லாரும். நெக்ஸ்ட் இதை பேசியாச்சா? அடுத்து தலைவர் மேட்டருக்கு வரேன். இவர் என்ன செஞ்சிருக்காப்ல தெரியுமா? நெல்சன் சொல்லி ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காப்ல. அவர் ஒரு கருத்து ஒண்ணு பகிர்ந்திருக்காரு.
இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து காசு வாங்கிட்டாரு, டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இது பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காப்ல. சீமான் அவர்கள் 500 கோடி ரூபாய் திமுக இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு. அதுக்காக ஆளுங்களோட அவரோட வீட்டுக்கு போய் அவரை தாக்கி இருக்காரு ஆயுதங்களோட. இவர் எப்பேற்பட்ட ஆளு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப எவ்வளவு கட்டுமஸ்தா வச்சிருக்காப்ல. இவர் போய் அப்படி தாக்க போனா என்ன நடக்கும்? யானை பலம் தரும் யானை கவனம். என்ன நடக்கும்? அம்புட்டு பேரும் சேர்ந்து குஜிலி மஸ்து பண்ணி ஜட்டியோட ஓட விட்டாங்க. என்ன சொல்ற? ஒரு கேஸ் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் ரொட்டிட்டு அடிக்க போன இடத்துல தலைவன் அடி வாங்கிட்டு வந்திருக்காப்ல. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஆனா எந்த இடத்துலயுமே அவங்கள பத்தி ஒரு கருத்து வச்சாங்கன்னா அவங்க கருத்தோட மோதறதே இல்ல. டைரக்டா அபியூஸுக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி அட்டாக்கு போயிடுறாங்க. இந்த நெல்சன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னா அவன் நிரூபிக்கணும். இதுக்கு பேர் தான் கருத்தியலோட மோதுறதா? அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அது தப்பு சரிங்கிறத நீங்க பதில் கருத்தை ஏத்துவீங்க. அதை விட்டுட்டு அருவாவோட போய் தாக்க போனா அது என்ன அர்த்தம்? அது அதே இவ்வளவு தூரம் போய் அங்க ஜட்டியோட நின்று அசிங்கப்பட்டு அடி வாங்கி என்ன பிரயோஜனம்? நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த பயலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டாங்க. அடி வாங்கினது மட்டும்தான் மிச்சம். காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கடந்த ஒரு வாரமா தலைவன் தான் ஃபுல்லா ட்ரெண்டிங்கு. அது ஜட்டியோட ஒரு சிலிண்டருக்கு பக்கத்துல உட்காந்து இருந்தாரு பாருங்க, சும்மா ராஜா பகவத் மாதிரி. ஆளு நல்லா உடம்பா இருக்கிறதுனால பயந்து வாங்கி நினைச்சு போயிட்டாப்புல போல் இருக்கு. நல்லா குத்திருக்காங்க, ஊம குத்தி அனுப்பியிருக்கானுங்க. இப்ப கேஸ் போட்டு அவரை உள்ளேயும் தள்ளிட்டாங்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல. ஊபத்திரேடு பேர் வச்சதுக்கு குத்ராயா ஊப குத்தா. உண்மையிலே இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஒருத்தங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது சரி தப்புங்கிறது ஒண்ணு மறுத்து பேசணும், இல்லையா அது எதிர்கருத்து எடுத்து வைக்கணும். ஆக்சுவலா இது சொல்றதே அவங்க கட்சி தலைவர் சீமான் அவர்களே சொல்லுவாப்ல. அப்ப அவங்கள பத்தி ஒரு கருத்து வருதுனாலும் அதையும் கருத்தியலா தானே மோதணும். இருங்கடா, இன்னொரு 2 நாள் தான், எங்க அண்ணன் மட்டும் பதவி ஏறுத்து முடிக்கட்டும். அடுத்த ஊருக்குள்ள யாராவது ஆயுதத்தை தூக்கி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? பாருங்க, சொல்லி வாய மூடல, இன்னும் பதவி கூட ஏற்கல, அதுக்குள்ள எப்படி வாளோட நின்னு கேட்க விட்டுறாங்கன்னு பாருங்க. ஊருக்குள்ள யாராவது இந்த மாதிரி பட்டாக்கத்தி அருவா வாளுன்னு வச்சு கேட்க விட்டுனா அந்த பசங்களை புல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க, மன்னிப்பு கேட்டு வீடியோ எல்லாம் போட சொல்றாங்க. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவர் எப்படி பண்றாரு பாருங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணா அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும், கொஞ்சமாவது சிந்திக்க வேணாம்? இத்தனைக்கும் பக்கத்திலே நின்றுகிட்டு அவர் லயோலாமணி வந்து சொல்றாப்ல, இதை பண்ணாதீங்க, இப்படி வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை தடுத்தாரு. அதையும் மீறி நீ போடா இவர் விட்டுறாப்ல. ஆனா இந்த சம்பவத்தை ஒரு விஷயத்த பாராட்டி ஆகணும். இது மத்த கட்சியில இருந்து நடக்கும்போது எப்படி இருக்கும் தெரியல. ஆனா தாவேக்கால நிறைய போஸ்ட் வந்து இதை எதிர்த்தே நான் பார்த்தேன். நாங்க உங்களை சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் நாங்க அமைதியா இருப்போம்லாம் அர்த்தம் கிடையாதுங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு போஸ்ட் வந்து டிவிகே சோல்ஜர்ஸ்ங்கிற அக்கௌண்ட்ல டிவிகேவோட பேஜ்லயே வந்து ஒன்னு இருந்தது, டியர் எம்எல்ஏஸ், எம்எல்ஏ தான் ஆயிருக்கீங்க, ராஜா கிடையாது நீங்க எல்லாம். மத்த கட்சிக்காரன் மாதிரி நீங்க எது பண்ணாலும் முட்டு கொடுக்குற கூட்டம் இல்லை. நாங்க பாதை என்னைக்குமே நேரா தான் இருக்கணும். தடம் மாறினா திருத்த தெரியும், தரம் குறைஞ்சா தண்டிக்கவும் தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அடிச்சு தூக்கிடுவேன், கரெக்டா இருந்துக்க. உண்மையிலேயே இதை நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இப்படி ஒண்ணு பண்ணும்போது எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலுமே அதை எதிர்த்து அவங்களே போஸ்ட் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது இப்படிதான் இருக்கணும். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அப்புறம் இன்னொரு நியூஸும் கூட கரெக்டா இதே டைம்ல இன்னும் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. தாவேக்காவோட வட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து போக்சோ வழக்குல கைதாயிருக்காரு அப்படின்னு. உடனே சோசியல் மீடியா ஃபுல்லாமே வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல, இதுதான் பெண்களோட பாதுகாப்பா, இந்த பாதுகாப்பை தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, இப்பவே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, என்னது? அதுக்கு அந்தாலே பரவாயில்ல. ஆக்சுவலா இது தாவேக்கான்னு கிடையாது, எல்லா கட்சியிலயுமே இந்த மாதிரி கேடுகட்டவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதா, அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்களான்றதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க,
இன்னும் அவர் ஆட்சிக்கு வரட்டும், பதவியேற்று முடிச்சதுக்கு அப்புறமா இது போல நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதெல்லாம் என்ன பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது போல நடந்துச்சு அப்படின்னா அப்ப எல்லாருமே கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும். எங்களுக்கு தெரியாதா? பாக்குறவங்களுக்கு மூளை இல்லையா? பாக்குறவங்களுக்கு புரியாதா? இந்த பக்கம் பொறுப்புல இருக்கிறவங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தொண்டர்கள் சும்மாவா இருப்பாங்க? நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. வெற்றியை கொண்டாடுறேன்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு ஆட்டை வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். என்ன எழவி அது? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தப்பு, மாற்றம் வேணும்னு தான் அவரை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க. திரும்ப நீங்களும் அதையே பண்ணா அப்ப என்ன மாற்றம்னு ஒண்ணு வேணாமா? என்னடி இது? இன்னொரு இடத்துல நடு ரோட்ல பைக்கை வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் நுப்பாட்டி போட்டு வீலிங் பண்றானுங்க, அழிச்சாட்டியம் பண்றானுங்க பாட்டு போட்டுக்கிட்டு. அதான் அவர் ஜெயிச்சு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவாங்க போல் இருக்கு இவங்கள. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றியை கொண்டாடுறத அமைதியான முறையிலையும் கொண்டாடலாமே, மக்களுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடலாம். மற்ற கட்சிக்காரங்களாம் செய்வாங்களே, அந்த மாதிரி செய்யுங்க. லட்டு கொடுங்க, முட்டாயை கொடுங்க, அந்த மாதிரி கொண்டாடுறதை விட்டுட்டு இப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. போங்க. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் வச்சு வந்த மீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துருவோமா? இவனுங்க பண்ணது என்ன ஊழல், காசு வாங்கிட்டு நாங்க பண்ணோம் பாரு ஒரு ஊழல். உண்மையிலே அது உண்மைதான்டா. சமயம் பார்த்து வச்சு நல்லா பழிக்கு பழி வாங்கிட்டாங்க ஒட்டு மொத்தமா. நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? ஆனா மத்த தொகுதியில எல்லாம் பண்ணதை விட கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டீங்களா? அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? ஆனா அதுல கொடுமை என்ன தெரியுமா? அவருக்கு ஓட்டு போடாம அவரை தோக்கடிச்சுட்டு, தோக்கடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல்லா ரீல்ஸா விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொளத்தூர் எப்படி இருக்கு தெரியுமா, கொளத்தூர்ல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னடா இது கொளத்தூர் தானா, சென்னையில இருக்கிற ஒரு நார்த் மெட்ராஸ் ஏரியா தானான்ற மாதிரி அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காப்ல, அவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காரு. ஆனா அவ்வளவு பண்ணியும் ஓட்டை ஏன்டா போடல? ஓட்டு போடாம விட்டுட்டு இப்ப ரீல்ஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? பாவண்டா, மிசா கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகும்போது கூட கலங்காத மனுஷன் தோக்கடிச்சுட்டு அந்த வண்டியில ஏறும்போது கலங்கிட்டாரடா. அதை உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா தான்டா இருந்துச்சு. நிறைய டிவி கேட்காரங்களே அதை பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. டிவி கேக்கு ஓட்டு போட எவன்டியாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போடுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியும். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசம் ஆகாத வீரன் தான். ஆனா அவன் பேரு தான் என்னன்னு தெரியல. அவ்வளவு வீர வசனமா எவ்வளவு கோடி குட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத வீரன்லாம் சொல்றியானே, பேரு கூட தெரியாம தான் சொல்றியா நீ? அப்ப அதை வந்து ஒரு டெம்ப்ளேட் டயலாகா சொல்லிடுறது, பக்கத்துல அதை யார் இருக்காங்களோ அவங்க பேரை ஃபில்அப் பண்ணிக்கிறது. என்ன அதானே உலக வழக்கம். Who wins the election? வெக்கப்படுறாரியா, வெக்கப்படுறாரியா. ஜனநாயகன் ஷூட்டிங் எப்பயே இதை எடுத்திருக்காங்க. இது எப்படியும் 2026ல வந்து இது நடக்கும், அப்போ இதை வெளியே விடணும்ன்றதுக்காக வச்சிருந்திருக்காங்க பாருங்களேன். மாஸ்டர் பிளான். This isn't cinema, this is real. எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரடுதான் ரியல் ஆயிருச்சு படத்துல வந்தது. எவ்வளவு வண்டி போய்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல வந்து அந்த டைலாக் மட்டும் கட் பண்ணி போட்டு மாஸ் போடுறாங்களே, அதுக்கு அடுத்து விஜயே பேசுவாப்லையா, அந்த டைலாக் வேணாம். இது சிஎம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், புரியாம பேசாத போ. சிஎம் உயிர்னா வசதி, குழந்தை உயிர்னா கம்மியா சார்? 2 உயிர் தானே சார், விடுங்க சார். பொதுமக்களுக்கு இடைஞ்சலா எல்லாரையும் நுப்பாட்டி போட்டு அப்படி போறது தப்புன்னு தான் சொன்னாரு. ஆனா அதை அப்புறட்டா கட் பண்ணிட்டு இதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த எல்லா முதலமைச்சர்களும் எல்லாருமே இந்த மாதிரி கான்வாய் போகும்போது எல்லா டிராபிக்கை பிளாக் பண்ணி பொதுமக்களை இடைஞ்சல் பண்ணி போய்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா இவர் வந்து அதுக்கு மேல நீளமா ட்ரெயின் விடுறாப்ல. ஏன்னு எதுக்காக? தயவு செஞ்சு விஜயன்னு நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களாவது அந்த ஒரு முறையை வந்து ஒழிச்சு கட்டிருங்க. ஏய், எதுக்குடா நிறுத்தி வச்சுக்கிறானுங்க? சிஎம் போறாராண்ணா, இவங்களுக்கு வேற வேலை இல்ல.
டேய் சிஎம் விஜய் அண்ணாடா. இதான் இந்த லாஜிக் தான் எனக்கு புரியல. சிஎம் போறாருன்னு இவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நிப்பாட்டி வச்சுக்க எரிச்ச போறாங்க. அதுவே அவங்களோட தலைவர் அவங்களுக்கு பிடிச்சவங்க போறாருன்னு உடனே அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு முன்னாடி தப்பா தெரிஞ்சது அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கரெக்ட் படுது பாருங்களேன். ஏன் பாருமா இவன் தான் எப்படின்னா நீயுமா? அப்ப இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் போகும்போது அவங்க கட்சிக்காரங்களும் அதை வந்து சரின்னு பேசியிருப்பாங்க. எது சரியோ அதை பேசுங்கடா, நமக்கு எது சரியோ அதை பேசாதீங்க. ஆனா உண்மையிலேயே அவரை இந்த மாதிரி கான்வாயில போகும்போது பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்காக தான் எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த சந்தோஷம்லாம் கிடைக்கட்டும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அந்த மாதிரியே போட்டு ஆசை தீர பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மாற்றங்கிறது அதானே. அவங்க அதையே செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் வந்து கேரளாவில் முதலமைச்சர் நடந்து போறாரு, சைக்கிளில் போறாரு, டீ குடிக்க போறாருன்றாங்க. எப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஆகுறது? ஒய் த கவர்மெண்ட் ப்ரொவைடர் ஃப்ரீ பஸ் ஃபார் கேர்ள்ஸ்? எனக்கு ரொம்ப நாளா டவுட், எதுக்கு லேடிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் விடுறாங்க தெரியுமா? இந்த வீடியோ பார்த்தது எனக்கே புரிஞ்சுது. உங்களுக்கு தெரியணுமா? இந்த வீடியோவை மறக்காத பார்த்துட்டு போங்க. இருக்கலாம். இதுக்காக கூட ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க ஸ்கூட்டி ஓட்ட வேண்டாம் தாய்மார்களே, நீங்க ஃப்ரீயா பஸ்லயே வந்துக்கங்கன்னு இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். அவ்வளவு மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க போறாரு. அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கையெழுத்து என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஆனா அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.